இவங்க ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஆடி சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பிகாஸ் நெறைய அந்த போர்டு அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ, ஆடியில் வரக்கூடிய அந்த +1 1+1 கலெக்ஷன்ஸ் அந்த மாரி. பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அந்த 1+1 கலெக்ஷன்ஸ் அந்த மாரி இல்லாமல், நியூவா என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். என்ன ஷாப்புன்னு கேட்டிங்கன்னா, பாடியில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மாரி செக்குடு ஐட்டம். கங்கா ஜமுனா போடுறோம் சூப்பராக இருந்ததுங்க. அது வார்ம் சில்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இதெல்லாம் பனாரசி மெட்டீரியல். மோஸ்ட்லி வந்து நிறைய ஹேண்ட்லூம் காட்டன்ஸ் அப்புறம் நிறைய பனாரஸ் மெட்டீரியல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்டு நியூவாக வந்து பட்டு சாரிலாம் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா, பெருசாக வந்து உங்களுக்கு அவங்க நியூவாக வந்து ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா நியூவாக இருக்கிற கலெக்ஷன்ஸு, நல்லா பெஸ்ட்டான கலர் பேட்டர்ன்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில 1+1 ஆஃபருமே காம்போ வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். அண்ட் இதோட ப்ரைஸிங்குமே நான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஒரு மாதிரி வயலட்டு பர்பிள் சில சாரியில் இருந்தால் சூப்பராக இருந்தது. இது வந்து பிராசோ மெட்டீரியலில் வரும். இது வந்து பிராசோலேயே பனாரசி பிராசோ காட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய சாரீஸ்க்கான மெட்டீரியல் டீட்டெயில்ஸோடு இல்லாமல் அதோடு சேர்ந்து அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான டைப் இருக்கும், ஸ்டிஃபாக இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா, ட்ரான்ஸ்பரன்ஸாக இருக்குமா, இல்லைனா வந்து ரொம்ப திக்காக இருக்குமா எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஜெய்ப்பூர் காட்டன் ஆக்சுவலாக சொல்லலாம். ஜெய்ப்பூர் காட்டனில் லினன் காட்டன் இருக்குது, பட் ஜெய்ப்பூர் காட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூட் காட்டன் மெட்டீரியல். எல்லாமே செமி தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரிஜினல் ரெப்ளிகா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இது எல்லாத்துக்குமே ஒரிஜினலுமே இருக்குது, நிறைய வந்து செகண்ட் குவாலிட்டியும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செமி தான். செமி அந்த ஜெய்ப்பூர் காட்டன் பியூர், இது வந்து ஜூட் காட்டனில் செமி தான். ஏன்னா பியூர் ஜூட் காட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் மெட்டீரியல். ஸோ இது வந்து பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. இது வந்து சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன், ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பியூர் ஜெய்ப்பூர் காட்டன்ஸ் 760 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு 2-3 டேஸாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம யூனிக்கான ஜுவல்லரி டிசைன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி சாரின்னு எடுத்துக்கிட்டோன்னா வித் மெட்டீரியல் அந்த ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸோடு நம்ம கலெக்ஷன்ஸுமே செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் அப்படின்னா இவங்க ஷாப்பில் வந்து இந்த காட்டன் செக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து ஜூட், ஜெய்ப்பூர் அண்ட் மல் காட்டன். இது வந்து ஜூட்லேயே வந்து கொஞ்சம் அந்த மதுபானி டைப்பில் அந்த பிரிண்டெல்லாம் பண்ணுவாங்களே, இது வந்து வீவிங்கோடவே வருது இந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸு. ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட்டு மஷ்ரூம் கலரில் அந்த மாதிரி வரும். இது வந்து பியோர் மல் காட்டனில் இந்த பாம்லாம் வச்சு வருது. 760. ஆக்சுவலாக இந்த சாரீ நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த மல்மல் மாதிரி பாம் சாரியெல்லாம் ஒரு 1000க்கு மேலே வரும். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஐ திங்க் ப்ரைஸ் கம்மி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஃபேவரட்டுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். கலம்கரி காட்டன்ஸு. கலம்கரி காட்டனில் இவங்க வந்து நல்ல பியூர் கலம்கரியை வச்சுருக்காங்க. டையபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரூட் பேஸ்ட் அதெல்லாம் வச்சு டையபிள் பண்ணி பண்ணக்கூடியது. அது வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எடுத்தாலே தெரியும். நீங்கள் அது வந்து நார்மல் பிரிண்டட் கலம்கரி காட்டனுக்கும் ரியல் பியூர் கலம்கரி காட்டன்ஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல பியூர் கலம்கரி காட்டன். இது வந்து மதுபானி, நான் சொல்கிறது பிஃபோர் காமிச்சலையும் அது வந்து கலம்கரி காட்டன்ஸு. இது வந்து மதுபானி பிரிண்டட் ஒரு மாதிரி காதி காட்டன் இருக்கும்ல, அதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காதி காட்டனில் மதுபானி பிரிண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. 920 டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் பிரிண்டட் காதி காட்டன் வெரைட்டிஸு. காதி காட்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளெயின் இந்த மாதிரி பத்திக் பிரிண்டடு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சரி லைன்ஸ் வச்சு வரக்கூடிய காதி காட்டன், அப்புறம் நாராயண்பேட் டைப்பில் வரக்கூடிய காதி காட்டன். நாராயண்பேட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர்லாம் வச்சு வரும். ஸோ அந்த டைப்பில் வரக்கூடிய காதி காட்டன். இதில் முந்தி மட்டும் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஷார்ட் பல்லு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலரே ரொம்ப, பிகாஸ் இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. ஒரு சூப்பரான எல்லோ. ஸோ அதனால் இந்த சாரீ நான் வாங்கியிருந்தேன். நான் சாரீ வந்து கொஞ்சம் நிறைய எல்லாமே பார்க்குறதெல்லாம் அந்த மாதிரி வாங்க மாட்டேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம வந்து சாரீ கட்டுறது ரொம்ப கம்மி தான். எனக்கு வந்து கொஞ்சம் சுடி தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுடி இல்லைனா வந்து ஒரு ஜீன் அண்ட் டாப், இல்லைனா வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப், அந்த மாதிரியே நான் வந்து பழகிட்டேன். சாரீ வந்து ரொம்ப நேரம் கூட கட்டுவேன். அதனால் வந்து சாரீ இது ரொம்ப சில கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டக்குன்னு வாங்கிப்பேன். அந்த எல்லோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குட்டி குட்டி ஃபாயில் டாட் பிரிண்ட் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து அப்ளிக் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க இந்த காதி காட்டன். இதில் பிளெயினில் இருக்கும். நான் அந்த எல்லோ வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு ஏதாவது ஷூட்டில் கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரி மதுபானி கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூசிங்காக இருந்தது. பட் லாஸ்ட்டில் இல்லை, நம்ம அந்த எல்லோவே எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு பிரைட்டஸ்ட் எல்லோ தான், பட் இட் லுக்ஸ் ஸோ நைஸ். இப்படி நம்மளுக்கு
நல்ல ஒரு அந்த சில்லி ரெட்டு கட்டினா ஒரு லுக் வரும் இல்லையா, சில்லி ரெட் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சில்லி ரெட்டு கலர் மாதிரி எனக்கு அந்த எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அந்த எல்லோ இருக்குங்க, ஏன்னா நிறைய கலர்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்க, இது வந்து 750 ஆக்சுவலாக இந்த சாரி 750, 640 2 ரேஞ்ச்லேயும் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு. இதுவும் காட்டன் தான். இது ஒரு ஊருக்கு ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து டிசைனு அந்த ஃபேப்ரிக் மாறும். ஆந்திரா காட்டன், கோவை காட்டன், பெங்கால் காட்டன், இது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மெட்டீரியல் பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் டிஃப்ரெண்ட் காட்டன் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபங்க்ஷன் வேறுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன்னா கூட கட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு மாதிரி பூச்சம்பள்ளி டைப்பில் வரக்கூடிய செமி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் 1400 அந்த மாதிரி வரும். இதெல்லாமே செமி ஐட்டம் தான். இது வந்து பியூர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பூச்சம்பள்ளி கலெக்ஷன் வந்து உங்களுக்கு 10,000 12,000 அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து செமியில் வருது. அண்டு இது வந்து உங்களுக்கு அகெயின் இக்கட் பூச்சம்பள்ளி அந்த 2 டைப்பில் வரக்கூடிய செமி சாஃப்ட் சில்க். அது காட்டன் பேஸ்லேயும் இருக்குது, கம்ப்ளீட் சாஃப்ட் சில்க் பேஸ்லேயும் வச்சுருக்காங்க. ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு 1400 அந்த மாதிரி வரும். இது வந்து பட்டோலா கலெக்ஷன். இதுவும் ஒரு செமி சில்க் தான் பட்டோலாவில். பட் இந்த வைர ஊசி லைன்ஸோடு நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் லாங் மேக்ஸி கவுனுக்கும் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன் இது வந்து 950 அந்த மாதிரி வரும். இது நல்லா இருந்துச்சு. இது வந்து வித் ப்ளவுஸோட வருது. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம வந்து தனிஷ்கில் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் பார்கோட் இன்னும் கிளியராக காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்கோட் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஜுவல்ஸை காமிங்க, அதே மாதிரி பார்கோடும் கிளியராக காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா அதில் வந்து வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க டேக்கில். ஸோ பார்கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து அந்த கமெண்ட்டை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அப்கமிங் மற்ற கலெக்ஷன்ஸ் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து மங்கள்கிரி சில்க் இருக்கும் இல்லையா, அந்த கலெக்ஷனுங்க 2000 சம்திங் வந்தது. மங்கள்கிரி சில்க்கும் இப்போ வந்து அந்த சில்க் காட்டன் ரேக்லேயே மங்கள்கிரி சில்க்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் பியூர் மங்கள்கிரி சில்கான்னு கேட்டிங்கன்னா செமி ஐட்டம் தான். 2000 சம்திங் வரும். ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து 1+1 காம்போவில் இருக்குது. இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க போல். நாங்கள் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி அடுக்கி வைக்கல சரியாக. மேபி நிறைய சாய்ஸஸ் போயிருக்கோம். 1249க்கு 1+1 ஆஃபரு. இதில் வந்து என்னென்னா நிறைய பேர் பிக் பண்ணுற அந்த யூனிக்கான கலர். ஏன்னா இந்த சாரீ டசர் ஐட்டம் மாதிரி வரும், செமி டசர் பேஸ் மாதிரி வரும். பட் யூனிக்கான கலர் செமையாக போகுது. நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற சாரீ அப்படின்னா ஒரு வெட்டிங் சீசனுக்கு கிஃப்டிங்க்கு அப்படின்னா இந்த செக்ஷன் டெஃபினட்டாக வாங்க. 1299க்கு 1+1 ஆஃபர் போட்டிருக்காங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சாரீ. அந்த கட்டு பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் போட்டுமா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரியும் சாரீ மெட்டீரியல். பட் ரொம்ப சாஃப்ட்டு. இதில் நீங்கள் என்னென்னா செலக்டடாக சில கலெக்ஷன்ஸ் பிக் பண்ணுறீங்க, நல்லா அழகாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் 50% ஆஃப் த சாரீ சூப்பராக இருக்கும். பொறுமையாக இந்த செக்ஷனை கொஞ்சம் அலசினீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிஃப்ட் ஐட்டமுக்கு சூப்பராக கிடைக்குங்க சாரீ. அண்ட் இது வந்து அகெயின் ஒரு ஃபுல் வீவிங் ஐட்டம். இது லைக் உங்களுக்கு ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீஸு, ஃபேன்சி காட்டன்லேயே ஃபுல் வீவிங்கு. உங்களுக்கு எப்படி இந்த ஜாம்தானி வீவிங் வரும் இல்லையா, அதை மாதிரி வீவிங்கில் பண்ணியிருக்காங்க. சாரீ கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் இந்த ப்ரீ ப்ளீட்லாம் எடுத்து கட்டுறீங்க அப்படின்னா இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும் ட்ரை பண்ணதுக்கப்புறமா. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் காந்தா ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு 1+1 ஆஃபரில் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு இந்த காந்தா ஒர்க் சாரீ. இது அந்த காந்தா ஸ்டிச் பண்ண மாதிரியான ஒரு ரா சில்க், செமி ரா சில்க்கு. இந்த சாரீ உங்களோட விஷ்லிஸ்ட்டில் இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னா இதுவும் நீங்கள் அந்த காந்தா ஸ்டிச் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வேறு ஏதாவது லைக் சாரீஸ் இல்லாமல் சுடி கலெக்ஷன்ஸ், குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ், இல்லை இந்த ஷாப்பில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸும் அண்ட் ப்ரைஸிங் டீட்டெயில், வேறு ஏதாவது சாரீ பற்றின பர்டிகுலரான ஒரு ஹால் வீடியோ, அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். மேபி ஒரு 10 மந்த்ஸாக நான் வந்து லாஸ்ட்டு 10 மந்த்ஸ் 1 இயராகவே நான் வந்து வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்லை இந்த சேனலில். ஸோ மேபி அந்த வீடியோஸ்லாம் பின்னாடி எங்கேயோ போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் வீடியோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்க நேம் கூட ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ அவங்க கண்டிப்பாக நான் வந்து ஐ ட்ரை டு மேக் ஒரு லாங் வீடியோ. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது நினைக்கிறேன்.
ஸோ ஏன்னா அந்த வெயிட் லாஸ் வீடியோ வந்து எனக்கு நான் ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2022 நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2026 வரைக்கும் நான் வந்து அச்சீவ் பண்ண அந்த வெயிட்டை வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன். மேபி 1 or 2 kgs வந்து முன்ன பின்ன வரும், பட் அச்சீவ் பண்ணிருக்கேன். டெஃபினட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறேன். இதுவும் செக் பண்ணி பாருங்கள். இது பனாரஸ்லேயே சூப்பரான சாஃப்ட் சில்க், 2 tone சாஃப்ட் சில்க்னு சொல்லுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்ஸ் ஈக்குவல் டு பட்டு சாரி. இப்போ ஒரு பட்டு சாரி கட்டினீங்கன்னா எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குமோ அது மாதிரி நல்லா ஷைனிங் இருக்கும். மெட்டீரியல் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன். அதில் பிளெயின் வித் டிசைன் வந்தது இல்லையா, இது வந்து எம்போஸ்டு டிசைன் வித் சில்வர் ஜரி பார்டர் இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.